என் ஃப்ரெண்டு ஒருத்தர் போன தடவை அவர் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனராக இருந்தார். ஆய்வுக்கு ஒரு இடத்துல போனார், ஒரு ஆஸ்பத்திரியில். அந்த தண்ணீர் தொட்டி திறந்து பார்த்தா உள்ளே பாம்பே இருந்தது, கொசு ஏகப்பட்டது இருந்தது. அவர் நீதி நேர்மையாக பெனால்ட்டி போட்டார். அடுத்து என்னாச்சு, ஒரு மாதத்தில் அவரை வந்து என்ன பண்ணிட்டாங்க, காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. மாற்றிட்டு, ஏன்னா அது பனிஷ்மெண்ட், நீ எப்படி அவரை போய் இது பண்ணலாம் அப்படின்னு போட்டு ஒரு 6 மாதம் அவர் கம்முன்னு தான் இருந்தார். எனக்கு தேவையானார். அப்படி இல்லைங்க, ஒருத்தராவது நீதி நேர்மையாக இருந்தாருன்னு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. எதுக்குன்னா, ஒரு நீதி நேர்மையாக ஒரு அதிகாரி செயல்பட்டால் அவர் தண்டிக்கப்படுகிறார். இப்போ ஒன்றும் இல்லை, மாசு கட்டுப்பாட்டினுடைய மையம் இவங்கிறத நாம் சொல்கிறோம். இப்போ உதாரணமாக நாமக்கல் எடுத்துக்கோங்க. நாமக்கல்லில் இந்த கழிவு நீர்களை சுத்திகரிப்பு செய்து வெளியிடுறதுக்கு ஒரு டெண்டர் விடுறாங்க. அந்த டெண்டரை எடுத்தவர் என்ன பண்ணுறாரு, அதை சுத்தம் பண்ணுறதுக்கு கெமிக்கல் இந்த மாதிரி ப்ராசஸ் வேணும். ஆமாம், கரண்ட்டு வேணும், அதை சுழற்றணும், இது பண்ணணும், இந்த மாதிரி. அப்போ கரண்ட் செலவு, கெமிக்கல் செலவு எல்லாமே இருக்குது. அது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ வருஷத்துக்கு ஒரு 50 லட்சம் ஆகுன்னு வைங்க. அந்த மாசு கட்டுப்பாட்டு அதிகாரி இவனை கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் லஞ்சம் கொடுத்துட்டா மிச்சம் ஒரு 40 லட்சம் மிச்சம்னா கூட இவர் எதையுமே பண்ணாமல் கம்முன்னு உட்காந்துக்கலாம். அது பாட்டுக்கு ஓடும். இப்போ அங்கே மறுசுழற்சி பண்ணாமல் அப்படியே வாய்க்கால திறந்து. ஆமாம், அதனால தான் 7 வில்லேஜ் அழிஞ்சு போச்சு. தூசூரில் வந்து அந்த கழிவு நீர்கள் தேங்கி அதனுடைய பாசன பகுதி 1000 ஏக்கர் அழிஞ்சு போச்சு. அதான் அங்கே பிடிக்கிற மீனையே நம்ம மக்கள் யாரும் வாங்குறதில்ல. ஆமாம், நானே ஒரு காலத்தில் வாங்கினேன். அப்புறம் இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்து பயந்துக்கிட்டு வாங்கல. எதுக்காக சொல்கிறேன்னா, இது இப்படி ஒரு மாசு ஏற்படுதுன்னா அதுக்கு இவர்கள் தான் பொறுப்பு. நீங்கள் எங்கே போனாலும் நடவடிக்கை இருக்காது, ஏன்னா எல்லாம் லஞ்சம் வாங்கிடலாம். கதை சொல்லுவாங்க, என்னன்னு நாங்கள் கலெக்டர்கிட்டே போய் அந்த தண்ணியை கொண்டு போய் காமிச்சோம், பாருங்கள் எப்படி இருக்குது, அந்த வீடியோவெல்லாம் காமிச்சோம். அப்போ வந்து உமா மேடம் இருந்தாங்க, அவங்க எல்லாம் பார்த்தாங்க. அதுங்க இன்னொரு சுத்திகரிப்பு நிலையம் கட்டுறதுக்கு எல்லாம் வந்துருச்சுங்க, இன்னொரு 6 மாதத்தில் கட்டிடுவாங்க, சுத்திகரிப்பு ஆகிடுங்கன்னாங்க. 4 வருஷம் தான் ஆகுது, இன்னும் ஒன்றும் நடக்கல. 4 வருஷம் தான் ஆகுது. ஆமாம், இது மாதிரி. அதுக்குள்ளே தண்ணி அங்கே தூசூருக்கு வந்த தண்ணிங்கன்னா, இப்போ நான் கேள்விப்பட்டேன், நம்ம அரூர்லாம் வந்துருச்சு. அரூர் புதூர்கிட்ட ஒரு குட்டை இருக்குங்க. ஆமாம், அங்கே தண்ணி வந்துருச்சுங்களாம்மா. அந்த வில்லேஜுக்கு ஒரு முறை போயிருந்து சொன்னாங்க, இந்த நாமக்கல் பாதாள சாக்கடை தண்ணிங்க இங்கே வந்துருச்சுங்க. இங்கே வந்து பருத்தி நம்ம பகுதியிலலாம் விளைஞ்சிட்ருக்கு, பருத்திக்கு பாய்ச்ச முடியாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், எள்ளு போட்டிருந்தாங்க. எள்ளு கூட்டம் எள்ளு எல்லாம் செடி பூரா கறி போச்சு, கறி செத்தே போச்சுங்களாம்மா. அதனால் நம்ம எதுவுமே பயன்படுத்த முடியல. இருக்கிற நிலத்தடி நீர் மட்டம் பூரா கெட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ நாளைக்கு பக்கத்தில் கிணறு இருந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த தண்ணி அப்படியே கிணத்துக்கு போங்க. கிணத்துலேருந்து நான் அந்த தண்ணி வந்துட்டு எந்த விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாது, ஏன்னா பயிர் கருகுது அப்படின்னா அது எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி மோசமான சூழ்நிலையை உருவாகிட்டு இருக்குது. அது ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி நம்ம மாவட்ட நிர்வாகத்துக்கு கொண்டுட்டு போயிட்டு கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆக போகுதுங்க, எந்த நடவடிக்கையும் இல்லை. மக்களும் வந்து மனு எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த ஜிடிபி நடக்குது, விவசாய குறைத்து இருக்கவங்க கூட்டம் நடக்குது, எல்லாத்துக்கும் மனு கொண்டாந்து கொடுக்குறாங்க. மக்களுடைய கோரிக்கைகளை வந்துட்டு கொஞ்சம் கூட செவி சாய்க்கிற மாதிரி ஒன்றும் தெரியலைங்க. எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது. அந்த தண்ணி அது பாட்டு சுத்திகரிக்கப்படாமல் தண்ணி அது பாட்டு போய்கிட்டே தான் இருக்குது. கழிவு நீருங்க, அந்த கழிவு நீர் பார்த்திங்கன்னா நம்ம சும்மா சாதாரணமாக நினைக்கிறேன் கழிவு நீருன்ட்டுங்க. அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ வந்துட்டு 2 பாத்ரூம் 3 பாத்ரூம் இருக்குங்க. அதுக்கு வந்து ஹார்பிக் நல்ல விளம்பரம் கொடுத்து ஹார்பிக் அது கழிவு போகுதுங்க. அப்போ நம்ம எல்லாம் நம்ம பேசுகிறோம், ஆனால் பயன்படுத்த பூரா கெமிக்கல் தான் பயன்படுத்துகிறோம். தலைக்கு ஷாம்புல இருந்துங்க, துணி வாஷிங் பவுட்ரு, சோப்பு, அப்புறமேல வந்துட்டு அதுக்கு திரும்ப அது வாசனைக்கு வர திரும்பி அது விளம்பரம் பாருங்கள். அதெல்லாம் கொடுத்து என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லா பாத்திரம் விளக்குறதுக்கு வாஷிங் அந்த பவுடர் எல்லாமே கெமிக்கல் தாங்க. அந்த தண்ணி பூரா வெளியே வரது பூரா கெமிக்கலாக தான் வருதுங்க. மற்றபடி முதல்ல மாதிரி சீக்கா போடுறது, பாசி பயிர், கடலை மாவு போட்டு குளிக்கிற மாதிரி இருந்தால் கூட ஒன்றும் ஆகாதுங்க. அது அப்படியே இதாகிடும். ஆமாம், இப்போ வந்து நம்ம வீட்டிலேருந்து வரக்கூடிய தண்ணியில் 90% வந்து கெமிக்கல் வாட்டர் தான் வெளியே வருதுங்க, மிக்சடு தான் வருது. அதெல்லாம் எந்த அளவுக்கு மோசமான ரியாக்ஷன் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம அந்த பக்கம் போய் பார்த்தோம்னா தெரியும். தண்ணி பூரா பச்சை கலரில் போகுது. அதாவது சார், நான் எப்படி பார்க்குறேன்னாங்க, தேச துரோகிகள்னால் யாரும் இல்லை, அரசியல்வாதிகள் அப்படிங்கிறது தான் உண்மை. மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்குறாங்க, அவங்களுக்கு நல்லது பண்ணுறதுல என்ன அவங்களுக்கு வரப்போகுது, என்ன வரப்போகுது? அதாவதுங்க, அது கொஞ்சம் நுட்பமான விஷயம், போனால் அது ஒரு மாதிரி போகும். இது பண்ணலாம். அதாவது மேலோட்டமாக சொல்லப்போனால், ஒரு தேர்தல், ஒரு நாட்டில் தேர்தல் அப்படின்பது சமூக நலனுக்காக கை காசு செலவு பண்ணி பாடுபட்டுருப்பான். அவங்ககிட்ட அதிகாரத்தையும் பணத்தையும் கொடுத்தால்
அவன் அந்த பணத்தையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி நிறைய நற்பணிகளை மக்களுக்கு செய்வான் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த எம்எல்ஏ எம்பிலாம். ஆனால் துரதிர்ஷ்டமாக அது என்ன ஆயிடுச்சு, இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஆயிடுச்சு. ஆமாம், துரதிர்ஷ்டமாக தேர்தல் கமிஷன் அதை எப்படி மாற்றிருச்சு அப்படின்னா, அதை ஒரு தொழிலாக முதலீடாக மாற்றிருச்சு. அம்மாவுக்கு ஒரு ரூபாய் சோத்துக்கு போடாதவன் 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி தேர்தலில் நிற்பான். இதுதான் விஷயம். அடுத்த 5 வருஷத்தில் 500 கோடி சம்பாதிக்க என்ன ஏன்டா நிற்கிறான்னா, அவன் எப்படியும் 500 கோடி 5000 கோடி சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நிற்கிறான். அப்போ சமூக நலன் சார்ந்து செயல்படக்கூடியவர்கள் யாருமே எம்எல்ஏ எம்பி ஆகிறதுங்கிறது ரொம்ப 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 குறைந்து போயிடுச்சு. குற்றவாளிகள் தான் அங்கே போய் உட்காந்துருக்கு. அது மாதிரி போகுதுங்க. நான் எப்படி பார்க்குறேன்னாங்க, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது மக்களுடைய வேலை நேரத்தை, அதாவது இந்த சாப்பிட்றதுக்கு, தூங்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, இதுக்கு இந்த மாதிரியான அவனுடைய அன்றாட கடமைகள் இருக்குது இல்லைங்க, அதையெல்லாம் அங்கங்கே டைமை மிச்சம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டைமை சேர்த்துக்கிறது. பல இடத்துல மிச்சம் பண்ணால், இப்போ உதாரணமாக அரப்பு போட்டு குளித்தாங்கன்னு வைங்க, அது 1/4 மணி நேரம் ஆகும். ஷாம்பு போட்டால் 2 நிமிஷம் ஆகும். அப்போ அங்கே ஒரு 10 நிமிஷம் மிச்சம் ஆகுது. அப்புறம் முறையான சாப்பாடு சாப்பிட்டா 1/4 மணி நேரம் ஆகும். ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டா 5 நிமிஷம் ஆகும். இப்படி அங்கங்கே 10 நிமிஷம் 15 நிமிஷம் இப்படி ஆட்டி ஒரு பொருள் செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். மிக்சியில் போட்டால் 2 நிமிஷம். இப்படி இந்த அறிவியல் தொழில்நுட்பங்கிறது பல்வேறு வகைகளில் மனிதனுடைய வேலை நேரத்தை மிச்சம் பண்ணி, அந்த மிச்ச நேரத்தை பயன்படுத்தி அவன் பணம் அடிப்படை தேவைக்கே பணம் சம்பாதிக்கிறதுக்கு இயலாதபடி சம்பளத்தை எல்லாத்தையும் குறைச்சிட்றான். இப்போ 100 சம்பாதிக்கிறான். இப்போ இதெல்லாம் மிச்சம் பண்ணால் அவன் 200 சம்பாதிக்கணும். ஆனால் இப்படியெல்லாம் நேரத்தை மிச்சம் பண்ணினாலும், வழக்கமான உழைப்போடு இந்த உழைப்பை சேர்த்தினாலும் 200 பதிலாக அவனுக்கு 50 வருது. அப்படி அந்த இதை குறைச்சிடறான். ஒரு சின்ன இதுங்கண்ணா, என்னென்னா இப்போ நீங்கள் சொன்னது கரெக்டு தான். இப்போ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அறிமுகப்படுத்தி எல்லாமே இது இவ்வளோ நேரத்தெலாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இது சிஸ்டம் கொண்டு வந்துட்டுங்க. அது எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. கார்பரேட்டுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த டைமில் இப்படி இருந்துட்டு மீதி டைமில் அண்ணன் சொன்ன மாதிரி சம்பாதிக்கணும்னா எப்படின்னா அதிகப்படியாக சம்பாதிக்கணும். அதிகப்படியாக மக்களுக்கு வருமானம் வந்தால் தான் இவனுடைய பொருட்களை போகாமல் அதிக விலைக்கு விற்கும்போது அவனோட வாங்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கணுங்கிறதுக்காக டைம் மேனேஜ்மெண்ட்டுன்ற ஒரு சிஸ்டத்தை இது பண்ணி, அது நல்ல விஷயமாக தான் தெரியும் நம்ம பார்க்குறதுங்க. ஆமாம், டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்காக நமக்கு சொல்கிறாங்க, நமக்கு கற்றுக் கொடுக்குறான். நேரத்தை இப்படிலாம் வீணடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் முதல்ல அந்த காலத்தில் இயற்கையோடு அவங்க பாட்டு ஒரு வாழ்க்கை முறை வேறு மாதிரி இருந்ததுங்க. அதை ஒரு பரபரப்பான சூழ்நிலையாக உருவாக்கிட்டாங்க கார்பரேட்டுங்க. காரணம் கேட்டால் அவனுடைய லாபத்துக்காக தான் எல்லாமே. இப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்கு முதல்ல கிராமத்தில் இருக்கவங்கலாம் ஒரு வெள்ளாமை எடுப்பாங்க. கொஞ்சம் காசு இருந்தால் போதுங்க. பண்டமாற்று முறை மாதிரி இருந்தது. இப்போ அதுவும் இப்போ சுத்தமாக போயிடுச்சு இல்லைங்களா. கொஞ்சம் அமௌண்ட் காசு இருந்தால் போதும், அவனுக்கு தேவையானதை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு சாப்பாட்டு 3 நேரத்துக்கு அவனுக்கு நல்லா நிம்மதியாக இருப்பான், வேலை செய்வான், ஆடு மாடு வச்சுட்டு இருப்பான், எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை மாற்றி மாதத்துக்கு 2 லட்சம் சம்பாதிக்கணும், 5 லட்சம் சம்பாதிக்கணும், 10 லட்சம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தது அவங்களுடைய லாப நோக்கத்துக்காக தான். அதை மாதிரி கொண்டு வந்துட்டு நம்மளையும் ஆசை காட்டிங்க. இப்போ எல்லாம் பத்தாது, அடுத்து இருக்காது. ஏன்னா அவன் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா பொருளும் அவன் விற்பனைக்கு தயாராக வச்சுருக்கானுங்க. கடைசியில் ஒன்றுமே மாற போகிறது இல்லைங்க. அப்படியே இருந்ததுங்க. உடல் நலன் கெடாதுங்க இல்லைங்க. அந்த சிஸ்டம் கொண்டு வந்த உடனே தான் மக்கள் பூரா பரபரப்பாக தூங்குறது கூட அவனால் அந்த டைமிங் கூட நிம்மதியாக தூங்க முடியலைங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சுட்டாங்க. ஆமாம், எல்லாம் பண்ணுவாங்க சார். அதாவதுங்க, அரசியல்வாதிகளுக்கு பணம் பற்றவில்லை. நான் நேற்று ஒரு கவிதை எழுதி போட்டேன். அவங்களுக்கு ஜீரண சக்தி அதிகம். அரசியல்வாதிகளுக்கு மலைகளை முழுங்கினார்கள், சீக்கிரம் பசி எடுத்தது. ஆற்று மணலை எல்லாம் சாப்பிட்டாங்க, அள்ளி சாப்பிட்டாங்க, அதுவும் உடனடியாக ஜீரணம் ஆகிப்போச்சு. 10ல் வனங்களை அழித்தார்கள், அதை மரங்கரம் எல்லாத்தையும் வெட்டி சாப்பிட்டாங்க, அதுவும் சீக்கிரம் ஜீரணம் ஆகிடுச்சு. பசி தாங்க முடியல. அப்புறம் ஆற்று தண்ணியெல்லாம் விற்றாங்க, கார்பரேட்டுக்கு எல்லாத்துக்கும் விற்றுவிட்டு இப்போ அள்ளி குடித்த தண்ணியை இப்போ பாட்டில் 20 ரூபா போட்டு வாங்கிட்டு இருக்கிறோம். இவன் ஃபேக்ட்ரிக்கு விற்று காசு எடுத்துகிட்டு போயிடுறான். நாம் அவன் தண்ணி அழுக்கு பண்ணிடுறான்னு வைங்க, நாம் 10,000 ரூபாய்க்கு ஆர்வத்தை வாங்கி வச்சு தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் சத்தற்ற தண்ணி. அதனுடைய சைடு எஃபெக்ட்டு மூட்டு வலி, கை கால் வலி எல்லாமே வருது. அப்போ இவன் என்ன பண்ணுறான், அப்பயும் 10ல் ஆற்றையே முழுங்குறான், அதாவது விற்று காசு சம்பாதிக்கிறான். அப்பயும் அவனுக்கு தாகம் தீரலை.
அப்போ மலைகளை முழுங்கி, மணலை முழுங்கி, இயற்கை வளங்களை முழுங்கி, நீரை முழுங்கி நிர்வாகத்தை முழுங்குறான். மனுஷனையும் முழுங்கிட்டு ஆமாம் ஆமாம், நிர்வாகத்தை முழுங்குறான். நிர்வாகத்தை முழுங்கும் போது உங்களுக்கு என்ன ஆகிடுது, எல்லா இடத்துலையும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருது. காசு பத்தில் சாராயம் விற்கிறான், காசு பத்தில் போதைப் பொருள் விற்கிறான், காசு பத்தில் ரவுடிசம் போய் அடித்து பிடுங்குறான். ஆக மூல காரணம்னு பார்த்தா அரசியல்வாதிகளினுடைய அபரீதமான பசியினுடைய விளைவு தான் இந்த கொடூரமான வாழ்க்கை. ஆமாம், சரி, அதுதாங்க இப்போ வந்து நடந்ததுங்கிறது ஒரு மௌன புரட்சி தான். இப்போ விஜய் முன்னே வந்தார், விஜய் அந்த இடத்துல தகுதியுள்ள மற்றவர்கள் வந்திருக்கணும், யாருமே இல்லை. இப்போ என்னென்னா அரசாங்கம் தப்பு செய்யுது, யார் யார் அதை சரி செய்வார்கள்னு மக்கள் நம்புகிறாங்களோ பல கட்சியில் இருப்பாங்க. அந்த கட்சி செய்யும் எதிர்பார்த்தாங்க. ஒரு கட்சி ஆமாம், ஒரு கட்சி செய்யாமல் ஏமாற்றிட்டான். அப்போ இவனுக்கு எல்லாத்து மேலே நம்பிக்கை இழந்துட்டான். அப்போ யாராவது ஒருத்தர் வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் விஜய் வந்தார், ஓட்டு போட்டுக்கிறாங்க. மொத்தத்தில் அரசாங்கம் மனசு வைத்தால் எல்லாம் சரி பண்ணலாம். ஆமாம், அரசாங்கம் மனசு வைத்தால் இந்த பொல்யூஷனை கட்டுப்படுத்த முடியும், சுற்றுப்புற சூழ்நிலைகளை நல்லா பண்ண முடியும், ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்க முடியும், கண்டிப்பாக கொடுக்க முடியும். நன்றி வணக்கம்.